எனக்கு வந்து சிவன் வந்து உள்ளக்க போகிறதுக்கே எனக்கு வந்து வழி விட்டார் சிவம். உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது. அந்த திருவிளையாடல் நிகழ்த்திய ஸ்தலமே வேற மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்துருக்காங்க. தோண்டி எடுக்கப்பட்டு கடலுக்குள்ளேயே 300 வருஷமாக உள்ளக்கே இருந்திருக்கு. என்னன்னா ஆனால் இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு. இந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சதை தோண்டி வெளியே எடுத்திருக்காங்கன்னா உண்மையிலே அது வேறு லெவலில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் மேலே மட்டும் வரக்கூடாது. என்ன சார், அதுதான் ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாதிரி அடுத்தடுத்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். ராவணன் உள்ளே இருந்தாலும் இருப்பார். முங்கி இருந்த தோண்டி எடுத்த பிறகு. ஹாய் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசித்திரமான ஒரு எப்படி சொல்கிறது, கற்பனை கெட்டாத ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ மனுஷன்தான் வந்து கடவுளுக்கு வந்து கோயில் கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு கடவுளே வந்து பூமிக்கு நேரடியாக வந்து ஒரு கடவுளுக்கு கோவில் கட்டதை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு ரொம்பவுமே விசித்திரம் நிறைஞ்ச ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவேந்திரநாதர், அதாவது ஸ்ரீ பூவேந்திரநாதர் கோவில் சகோ. அது அந்த கோவில் அப்படின்னா அது என்னன்னா ஒரு சிவன் கோவில். நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லணும்னா நான் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சகோ. ராவணன் பெரிய பெரிய முனிவர்கள் வந்து தவம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே ராம்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே வந்து மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ இந்த வந்து ஒரு நேற்று அதை பற்றி ஒரு நியூஸ் படிச்சு உடனே எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவுமே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து காலையில் நம்ம போய் அந்த கோவிலை வந்து ஒரு வீடியோ எடுத்தே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வந்துருச்சு சகோ. அதனால இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில தான் நம்மளோட சார் ஒருத்தர் அங்கே இருக்காரு. நம்ம அவரையும் பிக்கப் பண்ணி நானும் வரேன் தம்பி, நானும் அந்த கோவிலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தாரு. சரி ஓகே, அவரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அந்த கோவில் இருக்கிற இடம் எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு எல்லாத்தையுமே வந்து என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஐயோ வாயிலேயே வரமாட்டிக்கே கடவுளே, டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சகோ. ஸோ பார்த்துக்கங்க. நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், தம்பிங்களாம் தங்கச்சிங்களாம் பைக்கில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் வெளியே போகாதீங்க, சரிங்களா? நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். சரி வாங்க, நம்ம வந்து இப்போ டைரெக்டாக நம்ம வந்து போகிறோம். சாரை வந்து பிக்கப் பண்ணுறோம். பிக்கப் பண்ணிவிட்டு பெட்ரோல் பல்கில், லோக்கல் பெட்ரோல் பல்கில் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு பக்கம்தான் ஒரு 50 ஆர் 60 15 இருக்காது. 15 கிலோமீட்டர் இருக்கும், 15 கிலோமீட்டர் இருக்கும் சகோ. ஸோ சாயல்லேருந்து 15 கிலோமீட்டரு. கண்டிப்பா பாருங்க. எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி நீங்க வந்து ஆன்ல போட்டாதான் சொல்லுவோம். நான் அடுத்தடுத்து நான் இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து போடும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரும். அதனால கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் சொல்லுவோம். வேற லெவல் கிளைமேட்டா இருக்கு இன்னைக்கு. கிளைமேட்டுமே வந்து டேப்பு சுத்திருச்சு சகோ. நான் வேற பாம்புன்னு பயந்துட்டேன். கருமா என்ன கருமா பாருங்க, டேப்பு சுத்தி இருக்கு சகோ. நான் வேற பாம்பு வந்து காலில் சிக்கிருச்சுன்னு செத்த நேரத்தில் பயந்துட்டேன். கருமாண்டா சாமி. ஸோ கிளைமேட்டுமே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சகோ, சூப்பராக இருக்கு. க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் புதுசு வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் சகோ. க்ளவுஸ் இல்லாமல் வெளியில் நம்ம எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. எனக்குமே தோணுச்சு எப்படியாவது ஒரு க்ளவுஸ் வாங்கணும். ஒவ்வொரு திங்ஸாக நான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன் சகோ. நம்மளுக்கு சேலரி வந்து அப்பப்போ போட நம்மளுக்கு கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு அப்படியே நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ போடுவோம் சகோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்ல போடுங்க. ஆன்ல போட்டால் தான் வந்துட்டு நான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நம்ம வந்து இப்போ சாயல்குடி பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம். இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் இருக்கும் சாயல்குடி. அங்கே ஒரு கோவில் இருக்குது. அது என்ன கோவில் தெரியல. என்ன வேலு, நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க. என்ன வேலு, நீ எப்பவுமே வந்து இந்துக்கள் கோவிலை மட்டுமே நீ டார்கெட் பண்ணி போடுறிய அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து எம்மதமும் சம்மதம். அதாவது எந்த கோவிலா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த கோவில், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எல்லாமே என்னோட கோவில் தான் நான் நினைப்பேன். எல்லாமே வந்து என்னுடைய கடவுள் தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிராவல் எங்கே இருக்க போகுதுன்னா வேளாங்கண்ணி தான் நான் டிராவல் பண்ண போறேன். வேளாங்கண்ணி மாதா அந்த அம்மாவோட கோவிலையும் நம்ம போய் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ அந்த கோவில் பத்தி நம்ம முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கோவிலுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். எக்ஸாக்ட்லி லொக்கேஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே போட்டுறேன் சகோ, நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து வேற லெவல் ஃபீலிங்ஸ் சகோ. ஏன்னா இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கடவுளே வந்து பூமிக்கு வந்து ஒரு கடவுளுக்காக ஒரு கோவில் கட்டியிருக்காங்கன்னு சொல்றப்ப அது ரொம்பவுமே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நிறைய அதிசயங்கள், மர்மங்கள் நிறைய இருக்கு சகோ. ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பா
நம்ம போய் உள்ளக்கு போய் பார்த்தே ஆகணும். நிறையா ஏன்னா கடவுள் கட்டிய கோவில்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கணும். ஸோ அதுவும் இல்லாம ராவணன் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்றப்ப அதை அந்த கோவிலை பார்த்தே ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது. ஸோ சாரோட ரூமும் பக்கத்துல தான் இருக்கு, போயிடலாம். லீவா இன்னைக்கு? எத்தனை நாள்? ஆ 2 நாளா? 2 நாள் லீவா? எந்த ஸ்கூலு? ஹை ஸ்கூல். லீவுனா உங்களுக்கு ஜாலியாக இருக்குங்க. செம்ம என்ஜாய் பண்ணீங்கல்ல. அந்த 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திங்கக்கிழமை போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா சாமின்ற மாதிரி இருக்கும், அப்படிதானே? ஆ பரீட்சையா? நீங்கள் எல்லாரும் வீடியோவில் வருவீங்க. வரண்டா தம்பிலா கூட்டம் விட்டாங்க சார். சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம அந்த விஷயமாவே மாறிடணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மள. சார் அந்த கோவிலு கோவிலு உண்மையிலே சூப்பர். அந்த படிக்க படிக்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சார். என்னடா நம்மளுக்கு பக்கத்துலயே இருந்திருக்கு. ரொம்ப பழைய கோவில் சார். அப்புறம் வந்துதான் வாங்கினேன். அது அந்த மறைவு வரைக்கும் போயிட்டேன். என்னடா இது, இதுக்கு மேல ஒண்ணு இருக்காது போல இருக்குன்னு நேரா போனா வாலினோக்கான்னு போட்டிருந்தது. எனக்கு வாலினோக்கா போய் என்ன பண்ண போறோம்னு ரிட்டர்ன் ஆயிட்டேன். இல்ல அந்த கோவில் பேரு பூவேந்திரநாதர் கோவில். உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அந்த கோவில். நல்லா இருக்கும் சார். ஆனா உள்ள எவ்வளவு பெரிய கோவில். இந்த கோயிலா? காட்டுறேன் பாருங்க, ஊர்லி பக்கத்துல. சரி சரி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் தான் அது. பாண்டிய மன்னரால கட்டின கோயில் தான். சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கருவறை உள்ள விடுவாங்களாம். சிவராத்திரி இருக்குல்ல, அன்னைக்கு மட்டும் எல்லாரும் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் உள்ள போய் கருவறை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது எங்கேயுமே கிடையாது. அப்படியா? இந்தியாவிலே எங்கேயுமே எங்க எந்த சிவன் கோயிலா? இங்க இல்ல, காட்டுறேன் பாருங்க. வந்திருக்கீங்களாங்க? இல்ல சார். அப்பா அம்மா கேளுங்க, அப்பா அம்மா தெரியும். என்ன சார் ராம்நாட்டுக்குள்ள இவ்வளவு அதிசயங்கள் நிறைஞ்சு கொட்டி கிடைக்க சார். அதனாலதான் தென்னாட்டுடைய சிவனையை பொறுத்து எண்ணாட்டு விரைவா. அது சரி. அவன் சொல்லுவான் அரகர மகாதேவான்ட்டு. இது இந்த கோயிலா சார்? நம்ம அந்த கோயிலை முடிச்சுட்டு வரலாம். இது முருகன் கோயில் சார். இது முருகன் கோயில். உள்ள இருந்தா 1000 வருஷம் பழமையான கோயில். அந்த கோவிலை பத்தி நான் படிச்சேன். மாரியூர் கோவில்ல பத்தி நான் படிச்சேன் சார். மாரியூர் கோவிலுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன எப்படி சார் கடவுள் வந்து கீழே வந்து எப்படி சார் கட்டியிருப்பாரு? ₹100 போடுங்க. குதிரையில போகும்போது சார் 100 இருக்கா? 100 இருந்தா கொடுங்க. இந்த என்கிட்ட இருக்கு 100 இருக்கு. எடுக்க முடியல. என்கிட்ட 100 இருக்கு சார், தரேன். இந்த இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் உட்காருங்க. அங்கே 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 போகிறேன். சாவியை பாரு, இங்கே ஆஃப் பண்ணிட்டு போறாரு. அப்பா சாமி, அவருக்கு என்ன கவலையா? வாங்க சார், கடவுள் கட்டின கோயிலை பார்த்துடலாம். உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் போயிருக்கேன், ஆனால் நான் அதை பற்றி முன்னாடி அவ்வளோ இது பண்ணதில்லை. இப்போ ஏதாவது எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது சார். அப்படியா? என்னோட வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடல சார். என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடல. இன்சூரன்ஸ் போடணும், நிறைய இருக்கு, வேலை இருக்கு வண்டி. கேரளா போக முடியாதா? இன்சூரன்ஸ் போட எவ்வளவு சார் ஆகும்? ஆன்லைன்லயே போடலாம். அதே எவ்வளவு வரும்? அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், போட்டலாம். ப்ராப்ளம் இல்லை. ஹெல்மெட் போடாம வந்துட்டீங்க. ஹெல்மெட் எங்க போடல? நீங்க பக்கத்துல போனீங்கன்னா ஹெல்மெட் போடல.
பக்கத்துல போனாலும் வண்டி வேகமா போகும்ல, என்ன பண்ணுவீங்க? நான் சார் கோவிலோட நேம் பார்த்தீங்கன்னா பூவேந்திரநாதர் கோவில். அதாவது என்னன்னா, நம்ம வந்து மனிதன் கட்டின கோவில் கிடையாது, கடவுள் கட்டின கோவில். ஸோ அந்த கோவிலை தான் நம்ம இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்பவுமே வேற லெவல் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப அதை போய் நம்ம பார்த்தே ஆகணும். நைட்டுக்குள்ள எனக்கு தூக்கமே இல்லை சொல்லணும். நல்லா இருக்கும்ட்டு நான் நம்பி நம்ம போயிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். யாரு ஹாரனே அடிக்கிறதே கிடையாது. நம்ம இந்த ரோட்ல அதான் சொல்றோம், ஈஸியாக பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து எப்பவுமே மெதுவாகவே போகக்கூடாது. கிட்டத்தட்ட 80 அந்த ரேஞ்சில் போனால் தான் நம்மளுக்கு நல்லது. இந்த சைடு நம்ம வந்து சைடு மிரரும் மாற்றியாச்சு, நமக்கு கையில் க்ளவுஸும் கிடைச்சாச்சு. அதனால ப்ராப்ளமே இல்லை, பிடிச்சி எதே போயிட்டே இருக்கலாம். ரைடிங் ஜாக்கெட் மட்டும் ஒன்று வாங்கணும் சார். அது அதோட ரேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 4000 வருது. 4000 எங்கே போகிறது? கண்டிப்பாக வாங்கி ஆகணும். என்ன மாரியூர் ரோட்டே காணா? மாரியூர் ரோட்டே காணுமே. பாலம் ஏறி இறங்கிட்டாலே அந்த ரோடு வந்துடும் சார். பாலம் ஏறி இறங்கிட்டாலே அந்த ரோடு வந்துருமே. பாலம் வரல இல்ல? அந்த வளைவுல பார்த்தோம்னா தோணிச்சு. இந்த கட்டு. ஸோ அந்த கட்டு வந்துருச்சு. நம்ம அந்த கட்டில் தான் நம்ம கட் பண்ணணும். ரைட் சைடு கட் பண்ணா இண்டிகேட்டரும் போடணும், ரைட்ல வரலும் கையும் வைக்கணும். நேராக தான் வரணும் லாரியை வச்சுக்கிட்டு. என்னமோ பெரிய சார் இதான் மாறிடு. இதானே மாறிடு. அப்ப இது சார் நீங்க ராம்நாட்டுக்காரனவே மாறிட்டீங்க. எனக்கு கூட ரொம்ப நாள் ஆளுனால எனக்கு தெரியல சொல்லுவாங்க. இப்போ சாரு வந்து பாண்டிச்சேரி சொந்த ஒரு இங்கேதான் வேலைக்காக தங்கியிருக்காரு. முன்னாடி நம்மளோட கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணாரு. ஆனா அவரு இன்ச்சு பை இன்ச்சு இந்த ஊரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு, எங்கன்னா எந்தெந்த ஊர் இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்து கடற்கரை, அதாவது கடலும் இருக்கு. கடலுக்கு பக்கத்துலயே இருக்காங்க. ஒப்பிலானா? ஆக்சுவலி சகோ ஒப்பிலான் அப்படின்ட்டு எதுக்கு இந்த ஊருக்கு ஒப்பிலான் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அதாவது ராவணனோட தங்கை சூர்பனகைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள வந்துட்டு லக்ஷ்மணன் வந்துட்டு மூக்க அறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ராமாயணம் கதையில. அந்த லக்ஷ்மணன்ட்ட மூக்க அறுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ராவணன் கிட்ட வந்து, அதாவது சூர்பனகை அவங்களோட ராவணனோட தங்கை வந்து சொன்ன இடம். அதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்து ஒப்பிலான் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அதாவது ஒப்பித்த இடம். ஏன்னா இந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து மூக்க அறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ராவணன் கிட்ட சொன்ன இடம். ஃபுல்லாக மணல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து உடமரம்னு சொல்லுவாங்க. கருவேல மரம்ல உடமரம்னு சொல்லுவாங்க. அந்த முள்ளு புறம் பெருசாக இருக்கும். குத்துச்சுன்னா காலுக்கு இங்கிட்டு, காலில் குத்துச்சுன்னா காலுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். அந்த மாதிரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணல் தான், மணல் ஏரியா. ஸோ எங்கேயுமே ரைடர் யாரும் வந்திருக்காங்க, அது ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க. சொல்லுங்க என்னன்னு தெரியல. பரவாயில்ல, ஸ்கூட்டில இருந்து எவ்வளோ தூரத்துல இருந்து பயணிச்சுட்டு வர்றாங்கன்னு தெரியல. ரெண்டு பக்கட்டும் பார்த்தீங்கன்னா கருவேல மரத்தை இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கா சொல்லுவாங்க. ஆனா ரோடு வெறித்தாம போட்டுருக்காங்க. எங்க ஊரை பொறுத்த அளவுக்கு, ராமாயணம் பொறுத்த அளவுக்கு ரோடு பங்கமா போட்டு வச்சிருப்பாங்க. ரோட்ல வந்து குறை சொல்ற அளவுக்கே இருக்காது. வில்லேஜுக்கு தான் கொஞ்சம் ரோடு மோசமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி அவுட்டர்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே ரோடு சூப்பரா வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு நான் வந்து இங்க சின்ன வயசுல வந்ததுல இருந்தே ஒரு வருஷம் அதுக்கப்புறம் அப்படிதான் மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் எதுவும் மாத்தல சொல்லுவாங்க. அந்த கோவில் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதுவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். சார் இந்த கட்டு தான் நினைக்கிறேன். இல்ல கோவில் சார். இல்ல சார், ரொம்ப நாள் ஆச்சு இங்க வந்து. எப்பனா சின்ன வயசுல வந்தது. அதுக்கடையில அங்கிட்டு மாறி இருக்கு, நம்மளுக்கு வேலையே கிடையாது. இதுதான் வந்து மாறி மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள். கடற்கரை ஓரத்துல ரொம்பவுமே அங்க வாங்க மாட்டாங்க போல. இங்கதான் எங்க அம்மா அப்பா சாமான் வாங்குவாங்க. இந்த சாமி போடுறதுக்கு பொருட்கள் எல்லாமே இந்த ஏரியால இருந்து வாங்கிட்டு அடுத்த கட்டுக்கு போயிட்டு அடுத்த கட்டுல தான் நம்ம வந்து ரைட்ல கட் பண்ணணும்.
எனக்கே வந்து ரொம்ப நாள் ஆனால் மறந்துருச்சு. ஆனால் வந்து சார் சொல்லி கொடுத்து நம்ம போய்கிட்டு இருக்கிறது. என்னடா இது, இந்த வண்டி ஏன் இப்படி புகையை கக்கிட்டு போகுது? என்ன ஆயில் மாத்தாம இருப்பாரு சார்? இந்த வண்டியை பாருங்க எப்படி புகையை கக்கிட்டு போகுதுன்னு. டீசலா? என்ன சார் இது? அண்ணன் கொசு மருந்து அடிச்சுட்டு போறாரு. ஒரு வழியா நம்ம வந்து மாரியூர் வந்தாச்சு. மாரியூருக்கு அடுத்த கட்டு போய் அந்த வருண பகவான் கட்டிய அந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க சார். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆன்ல போடுங்க. ஆன்ல போட்டாதான் அடுத்தடுத்து வர்ற வீடியோ வந்து கண்டிப்பா வந்து இங்க இருந்து ஐயப்ப சீசன்னால கண்டிப்பா அங்க கோவிலுக்கு ஆள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த போட்டு பாருங்க, சிவா டெம்பிள், பவள நிற வள்ளி அம்மாள், பூவேந்திர நயனாதர். சார் ஆர்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. பாருங்க வருண பகவான் கட்டிய கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல வந்து ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்களாம் சார். என்னன்னா இது வந்து மனுஷன் கட்டின கோவில் மாதிரி தெரியல அப்படின்ட்டு இதே சொல்லிட்டு போயிட்டாங்களா செக் பண்ணி பார்த்துட்டு. பைக் அங்கேயே நிப்பாட்டிருக்கலாமோ? உள்ளக ஆமா இறங்க, அதுதான் வாசல். இதுதான் சார் கோவிலே. இதுதான், நீங்க பாருங்க உள்ளக்க இருக்கு. வீட்டை ஒட்டியா? அங்கதான் இருக்கு பீச்சு. பாக்கலையா நீங்க? இதுல போனா பீச்சு தான். 1 கிலோமீட்டர் கூட வராது, 1/2 கிலோமீட்டர். பாக்கலையா சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க சார். அமௌண்ட் இருந்தா கொடுங்க சார். ஆமா, வந்துட்டு கொடுக்கக்கூடாது, போறப்பே கொடுக்கணும். ஐயா வச்சுக்கோங்கய்யா, எங்ககிட்ட அவ்வளோதான் இருக்கு. சரிங்களாய்யா? வெயிலில் உட்காராதீங்க, அப்படி உட்காருங்கய்யா. வெயிலில் ஏன் இவ்வளோ ஏன் கஷ்டப்படணும்? வெயிலில் உட்காந்து நிறையா விஷயங்கள் இருக்கு, அப்படியே போய் பார்த்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வருண பகவான் அவர் வந்து கட்டிய கோவில். உண்மையிலே வந்து வேற லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ மரங்கள் அது இது நானாக இது கிரானைட் கல்லுலாம் போட்டிருக்காங்க. இப்போ ஏதோ வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இது கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆகும். சின்னதாக ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது பாருங்கள். அதுவுமே வந்து பழைய காலத்து சிலை மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது சிவா. ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது சிவா. அமைதி சூப்பராக இருக்குது. ஸோ அவர் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்துக்கோங்க. உள்ளுக்கு தான் ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது சிவம். அந்த சிலை எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து தட்டுனோம்னா அந்த விநாயகர் சிலையில் வந்துட்டு வெங்கல ஒளி ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நான் வந்து அதில் வந்து நான் படித்ததில் அது தெரிஞ்சது. நந்தியை பாருங்கள், நந்தி உண்மையிலே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சிவசிவா. ஆனால் ஆட்கள் வந்து யாருமே இல்லை சகோ. காரணம் என்னன்னு தெரியல. இவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில் அப்படின்றப்ப, சிவன் கோவில் அப்படின்னாலே சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலே வந்து வேறு லெவல் சைலண்ட்டாக இருக்குது சகோ. உள்ளக்க என்னால் வீடியோ எடுக்க அலௌடு கிடையாதான்னு தெரியல. எதுவும் போர்டு எதுவும் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி எதுவும் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த பூவேந்திரநாதரோட அந்த சிவன் கோவில், வருண பகவான் கட்டிய கோவில். இங்கேயே வேறு லெவலில் இருக்குது சார், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கோவில் இருக்குது. உள்ளக்க வந்தீங்கன்னா ஸ்ரீ ஐயப்பனோட ஸ்தானம் இருக்குது, சன்னிதானம் இருக்குது. இது மோட்ச தீபம் ஏற்றும் இடம். அதாவது இது வந்து மோட்ச தீபம் ஏற்றும் இடம் சகம். வேறு ஒன்றும் பிரச்சனை, நம்ம கட்டிக்கிறது கோயில் வெட்டி தானே.
கோயிலுடைய வரலாறு நான் சொல்லிடுறேன். நாங்கள் கேள்விப்பட்டு வந்தது என்னன்னா, இது வந்து இப்போ அதான் மலைக்கடவுளான வர்ண பகவான் வந்து பிரதிஷ்டை பண்ணது. அதான் பகவான் வந்து வணங்கி பிரதிஷ்டை பண்ண சிவாலயம். அது கட்டின கோவில், அவர் கட்டின கோவில் தானே? அப்படி தான் நான் வந்து படித்தேன், நெட்லேயே அந்த மாதிரி தான் போட்டுருக்கேன். அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொன்னாவே சிவனை வந்து அவர் வந்து வைக்கிறது, அவர் வச்சுட்டாவே அது கோயில் தானே. இந்த கோயில் வந்து எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. 1000 அது நான் உத்திரவாசம் அங்கே என்ன காலகட்டமோ அதுதான் இந்த அதான் அதே அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த கோயிலோட உப கோயில் தான் இது. ஓகேவா? நம்ம எப்படி ஒரு தண்ணி நிறைஞ்சோன்னா உபரி தண்ணி சொல்லி பக்கத்தில் இது பண்ணி விடுவோம், அதே மாதிரி அந்த கோயில் கட்டி நிறைவுனால இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். சூப்பராக இருக்கு. இந்த கோயில் வந்து என்னன்னா, சிவபெருமான் வந்து வலைவீசிய படலம் நிகழ்த்திய ஸ்தலம் இது. அப்படியா? அதாவது திருவிளையாடல் பார்த்துருக்கீங்களா? சிவாஜி அது என்ன பண்ணுவாரு, வலைவீசி மீன் மீனை பிடி அடக்குவாரா, அடக்கி பார்வதியை கல்யாணம் பண்ணுவாரா, அந்த நிகழ்வு நடந்தது இங்கேயா? ஆமா, அந்த திருவிளையாடல் நிகழ்த்திய ஸ்தலமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல சார். இன்னொரு பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது, அதை தட்டினா வந்து வெண்கல ஒளி வரும். அந்த விநாயகர் வந்து எப்படின்னா பாதி ஸ்டோன் பாதி மரக்கட்டை, பாதி கல் பாதி மரக்கட்டை, அதனால உங்களுக்கு அந்த சவுண்ட் வரும். அதனால இப்போ வந்து அது வந்து எல்லாருமே பூட்டி தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து உள்ள போகிறாங்க, எல்லாம் போய் விபூதி சந்தன குங்குமம் போட்டுறது, மாலையை அவங்களா போய் போட்டுக்கிறது. அப்போ சிலை டேமேஜ் ஆயிரும் பழைய கால. சேனல் பேர் வேலன் ரைடுன்னு போடுங்க, வேலன் ரைடு யூடியூப்பா? ஆமாண்ணே, அவ்வளோதானே. இந்த கோவிலுக்கு சிறப்புன்றதே முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் போடுவாங்களா? ரொம்ப சிறப்பு. ஆமாம், நீங்கள் சாமி எப்போ எடுத்துகிட்டு வரீங்களா? நான் உள்ளே ஒன்று போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் சார், நீங்கள் உள்ளே போகலாம். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு அலோடு கொடுத்தாரு. அலோடு அவர் கொடுத்தாரா இல்லை சிவன் கொடுத்தாரான்னு தெரியல சொல்லுவோம். எனக்கு என்னமோ சிவன் வந்து என்னை உள்ளே வாடா வந்து வீடியோ எடுறா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பாருங்கள், அந்த உள்ளே வரும் ஒரு மாதிரி சிலிர்க்குது சொல்லுவோம். பார்த்திங்கன்னா பூவேந்தியநாதர், அதான் மகாசபை திருத்தலம் உள்ள சிவன் இருக்கார் பாருங்க. கேமரா அதானே. சரி, இது கண்ணப்பன் ஐயர் இது இதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த அவர் கண் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இங்கே பொய்மான் ஒன்று இருக்கும். நல்ல சீட்டு எங்கே? பொய்மானா? அவர் பேர் என்ன சொன்னீங்க? மாரீசன். ராவணனுடைய இன்னொன்று கேட்க மறந்துட்டேன்னா, ராவணன் வந்து இங்கே வந்து ராவணனும் முனிவர்களும் இங்கே வந்து தவம் பண்ணிட்டு டெய்லி வருவாங்களாமே, அதுவும் உண்மைதானா? உண்மையிலே முனிவர் வந்து பூஜை பண்ணுறது. முனிவர் பூஜை பண்ணுறது எங்கே? இந்த தூண்லையா? ஓ இதுவா? நான் இந்த படத்தை எடுத்துக்கோங்க. அதாவது தெரியல, அந்த படம் இந்த மரம் தான் முக்கியமானது. முன்னே மரம் முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கா? இன்னும் இருக்கா? ஆமாம், அந்த மரத்தில் இருந்து வந்தவர் தான் அவர். முன்னை வனநாதர். அது வந்து இன்னொரு பேர் போயினார். அது அந்த வழிபட்டாங்க அரசர்கள். ஆமாம், அரசர்கள் வழிபட்டா பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இது வெளியில் இன்னும் ப்ராப்ளமாக யாருக்குமே தெரியல இல்லைண்ணா. இவ்வளோ பெரிய இப்போதான் ஒரு 8 வருஷமாக தான் இப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம். எவ்வளோ பெரிய இது வருண பகவானே வந்து டேரெக்டாக வந்துருக்காருன்னா, உங்களை மாதிரி வந்து சமூக வலைதளத்தில் உள்ளவங்க வெளியில் கொண்டு போகணும். முத்ரோசம் அங்கேயே இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் ஃபேமஸ். ஆமாம், முத்ரோசம் நான் வந்து அந்த ஏரியா பக்கம் தானே. அதான் அந்த அளவுக்குலாம் கூட்டம்லாம் இருக்காது. இந்த மாதிரி தான் அமைதியாக இருக்கு, சைலண்டாக இருக்கு. உள்ளூரில் உள்ளவங்க ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் உள்ளவங்க போவாங்க. அதை பற்றி கேள்விப்படவே நான் டேரெக்டாக முதல்ல அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி. வலைத்தளங்கள் அதிகமாக வரும்பொழுது அவருடைய செய்திகள் வெளியில் போகுது. அப்படிதான் மக்கள்கிட்ட வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கு. கோயில் எத்தனை மணிக்கு அடைப்பீங்க? அடைச்சிருக்கீங்களா? இப்போ 2 மணிக்கு இப்போ அடைச்சாச்சு. நான் ஒரு சுற்றி மட்டும் சுற்றிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிண்ணே. என்னன்னா 12 மணிக்கு வந்து இந்த சிவனோட ஆலயத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும். நல்ல வேலை வந்தது. எனக்கு வந்து சிவன் வந்து உள்ளக்க போகிறதுக்கே எனக்கு வந்து வழி விட்டார். ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணுன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு அமைதியான இடம். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இந்த சிலை தான் நினைக்கிறேன். எட்டின உடனே வெங்கல ஒளி அந்த சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். கன்னிமூல கணபதின்னு போட்டிருக்காங்க. இந்த சிலையா இல்லை
இந்த சிலையாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு பிள்ளையார் சிலை அது மட்டும்தான் இருக்குது சார். இது பூராமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு இதாக போட்டிருக்காங்க சார். உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை சார், 12 மணிக்கு கூட்ட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து லிங்கத்பவர் அப்படின்ற ஒரு சன்னதிதானம், துர்கை அம்மன். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது சார். ஏன்னா வருண பகவான் எனக்கு வருண பகவான் அதாவது எல்லாருக்குமே வந்து மலையை கொடுத்து செழிப்பாக வச்சுருக்கிறவரோட அவரே வந்து கோவில் கட்டியிருக்காருன்னா உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் சார். இது வந்து சனீஸ்வரன் அப்படின்ற அவரோட சன்னிதானம் அந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கிட்டு ஃபுல்லாமே அந்த காலத்தில் கோடையீடு குறிச்சம் என்னென்னமோ வச்சுருக்காங்க சார். என்னன்னு தெரியல, எனக்கு இப்போ டைமும் இல்லை சார். ஸோ தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு அண்ணா வந்து எனக்கு வந்து டைம் வந்து 12 மணி வரைக்கும் தான் எனக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆயிடுச்சு. இது வந்து ஆஞ்சநேயர் இவ்வளோ அழகாக இருக்காது பாருங்கள். சும்மா எத்தையாக மடிச்சு போட்டு சூப்பராக வச்சுருக்காருங்களா. இது பைரவர். கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சார். ஏன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அண்ணன்ட்ட கேட்டதுக்கு எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுப்பாருன்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஐயப்பன் கோவில் மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்துருக்காங்க. மண்ணுக்குள்ளே தோண்டி எடுக்கப்பட்டது கோயில் மண்ணுக்குள்ளே தான் இருந்ததா. யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த வரலாறு வராது. வேறு வரலாறு நான் சொல்கிறேன், ஏற்கனவே வந்து வேறு வரலாறு வந்து யாரோ சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா, அது வந்து மானாமதுரை இருக்குல்ல, திருப்புவனேஸ்வரர் கோயிலுடைய வரலாறு. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தொழில்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்துறையும் சரி அதுக்கு முன்னாடி சரி அகழ்ந்து எடுக்கப்படும் போது என்ன ஆயிருதுன்னா, பக்கத்தில் கடல், இப்போ கடல் அங்கேயே இருக்குது. எத்தனையோ இப்போ நம்ம சொல்கிறாங்க உத்தரசமங்கைக்கு முன்னாடி கடல் இருந்துச்சுன்னு. உத்தரசமங்கைக்கு முன்னாடி கடல் இருந்துச்சு. அந்த தாளம்பூ பிரச்சனை வரும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரம்ம வந்து அந்த குழப்பமாயிறாருல, அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நீ வந்து முருகனையும் விநாயகரையும் கரெக்டாக வச்சின்னா உனக்கு வந்து இந்த குழப்பம் தீர்ந்துன்னு சொல்லிடுறாங்க, பித்தம் பிடிச்சது. இவர் என்ன பண்ணிடுறாரு, விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துல விநாயகர் வந்து எப்பவுமே இங்கிட்டு தான் வருவார், முருகனை பேச்சிடுறாரு. முருகன் இருக்கிற இடத்துல பிள்ளையாரை பேச்சிடுறாரு. அதே போல் பிள்ளையாருக்கு போய் மயில் வாகனத்தையும் முருகனுக்கு போய் மூசி வரைஞ்சி வச்சிருப்பார். இப்போ பார்த்துருக்கீங்களா இல்லையா? உள்ளக்க போயிருக்கேன். அந்த இது இருக்கும். ஸோ அது காரணம் தான். இப்போ கடல் வத்தி எங்கே போயிருச்சு, ஏர்வாடி வரைக்கும் வந்துருச்சு. ஏர்வாடி வரைக்கும். அப்போ அங்கே இருந்த கடல் பின்வாங்கிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இங்கனக்குள்ள இருந்தது பின்வாங்கிடுச்சு. அப்போ இன்னும் அந்த மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க, ராவண மண்டபம். ராவண மண்டபம் சொல்லுவாங்க. ராவணன் வந்து அங்கே தான் பூஜை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. எங்கடா? கோயிலுக்கு ஏற்றாப்புல, கோயிலுக்கு ஏற்றாப்புல பழைய மண்டபம் இருக்குது. ஸோ அந்த இது ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ இந்த வரலாறுகளை நம்ம சொல்லணும். அப்போ கடல் பக்கத்தில் இருக்குது, கடலில் போய் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இளைஞர்கள் வர்றது கடல் இருக்குது, நம்ம குளிச்சுட்டு அப்படியே போவோம் ஒரு டைம், அது ஒரு இது. இப்போ கோயிலுக்குன்னு வரவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ கோயிலுக்கு போனோமா, ஒரு டைம் பாஸ் இருக்கா, ஓகே நம்ம போனோமா, நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி நல்லா குளிச்சோமா, கோயில் அடைக்கிறக்குள்ள போய் சாமியை கும்பிட்டோமா. ஸோ அப்படி தான் மக்களுடைய மனநிலைகள் அப்படி ஆயிடுது. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2வது சிவாலயம் இது. முதல் வந்து ராமேஸ்வரம் கோவில் வந்து சாத்திட்டாங்க. ஸோ கடலுக்குள்ளேயே 300 வருஷமா உள்ளக்கே இருந்திருக்கு. என்னன்னா இருந்துக்கலாம் தெரியாது, 1000 வருஷத்துக்கு மேலே. நான் 1000 வருஷத்துக்கு மேலே இருந்து 300 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கடலுக்குள்ள இருந்து கடல் பின்வாங்கினதுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் எப்படி தனுஷ்கோடி அதான் முடிச்சா இங்கே வந்து ஆய்வு பண்ணிட்டு போவாங்க. தொழில்துறை திருமலை நாயக்கர் எல்லாருமே சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க சார், இங்கே வந்திருக்காங்க. 1000 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா மத்திய அரசுடைய இது கிடைச்சிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் குடிமரஸ் இப்போ நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருந்து அதை தோண்டி வெளியில் எடுத்திருக்காங்கன்னா உண்மையிலேயே அது வேறு லெவல் சார். பொய்யா மட்டும் வரலாறை வந்து பரப்பியே விடக்கூடாது என்ன சார். ஆனால் இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு. இந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சதை தோண்டி வெளியே எடுத்திருக்காங்கன்னா உண்மையிலே அது வேறு லெவலில் தான் இருந்திருக்கு. அதுதான் ஆராய்ச்சி பண்ண விட்டால் தமிழர்கள் வேறு லெவலில் போயிடுவாங்கண்ணா. தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் மேலே மட்டும் வரக்கூடாது என்ன சார். அதுதான் நாகாத்தம்மன், அதில் சிவன் இருக்கார் பாருங்க. அதில் சிவன் இருக்கார், இதுலேயும் சிவன் இருக்கார், இதுலேயும் சிவன் இருக்காங்க, எல்லாத்துலேயும் சிவன் இருக்கு. இதுதான் அந்த அந்த பிள்ளையார் கோவிலா? ஆமாம். இதை தட்டினா இல்லை, உள்ளக்க இருக்கு. நான் அந்த வீடியோ எடுத்துட்டேன். உள்ளே இருக்காரு. ஆமாம், நீங்கள் பார்க்கலையா நீங்கள் கோவிலை? கன்னி மூலை விநாயகர். கோவிலை சுற்றி வரலையா நீங்கள்? கோவிலை சுற்றி வந்தேன். அதான் கன்னி மூலை. அதான் பெரிய சிலையாக இருந்துச்சா? கணபதி. அதுதான் அந்த இருக்கு பாருங்க கோவில் சோற பாருங்க சார். உண்மையிலேயே ரொம்ப பழைய சோறு சார். அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா?
தூணே ரொம்ப பழமையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த 1000ல் ஒருவன் படத்தில் அங்கங்கே கல்லுக்கெல்லாம் ஊண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப பழமையான தூணு சார். என்ன சார் அரிச்சிருக்கு பாருங்க, அதையும் மணல் வந்து ரொம்ப அரிச்சிருக்கு ஸ்டோன். எங்கேயோ அதை பாறையை தட்டினா சவுண்டு வரும்னு சொல்கிறாங்க, அது எங்கன்னு தெரில. பசிக்குது சார். நீங்கள் எத்தனை வருஷமாக்கா கடை போட்டிருக்கீங்க? நம்மளுக்கு சொந்த ஊர் இங்கே தானா? இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் என்னக்கா? அக்கா ஒரு 2 சார் சமோசா வேணுமா? ஆ சரி சார். ஒரு சமோசா பாதி சாப்பிட்டுருக்கேன். சரி ஒரு சமோசா கொடுங்க. இதெல்லாம் என்ன டாலர்? அதெல்லாம் ஃபுல்லாக முருகன் டாலராக இருக்குது. முருகன். சரி சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷமாயா அந்த கோவிலில் இருக்கீங்க? நாங்கள் வருவோம் போவோம் சொல்ல முடியாது. நாங்கள் வருவோம் 7-8 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். 7-8 வருஷமாக வரீங்க. இங்கே இருக்க மாட்டோம். வருவோம் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். அவங்க அப்படியே கிளம்பி 10 நாள் 15 நாள் தான் இருப்பீங்களா? 5 நாளைக்கு இருப்போம், ஒரு நாளைக்கு தேர்ந்த 1 மாதம் கூட இருப்போம், சொல்ல முடியாது. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். உள்ளே போகலாமாயா? நான் இதோட முடிஞ்சு நினைச்சேன். மேலே தான் உட்காந்து அப்படி கூட போகலாம். வீரர்கள் வந்து தங்க. ஆனால் நான் இல்லையா புக்கில் படித்தது வந்து ராவணன் வந்து இங்கே வந்து பூஜை பண்ண வருவாருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சரிங்கய்யா, உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்களாய்யா? போய் பார்த்துட்டு வரேங்கய்யா. திறந்துருக்க முடியும். திறந்துட்டேன். ராவண மண்டபம். ஸோ என்னன்னா எனக்கு தெளிவாக தெரியல. ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாதிரி அடுத்தடுத்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். ஸோ இதுதான் ராவணன் வந்து. சார் என்ன சார் உள்ளே போகிறீங்க சார்? இல்லை என்ன இருக்கிறது இல்லையா சார்? இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்களோட இடம் சார். இருங்க சார். லைட்டு கூட தெரிய மாட்டேங்குது. ராவணன் உள்ளே இருந்தாலும் இருப்பார் ஒரு பாட்டுக்கா. இங்கெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது தம்பி. பயங்கர ஜில்லுன்னு இருக்குல்ல சார்? வெயிலே பயங்கரமாக அடிக்குது. இதில் இருந்து எப்படி சார்? ஆனால் அந்த ஹோட்டலில் சின்னோண்டு ஹோட்டல் அங்கேருந்து கோயிலை பார்த்துருப்பாங்க. ஒரு பிள்ளையார் போட்டோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சார் வாங்க சார். இங்கே எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு பாருங்க. பயங்கர ஜில்லுன்னு இருக்குது சார். லைட்டு போடுங்க. கரண்ட் இல்லை சார். போங்க சார் அங்கிட்டு. ஏய் ரொம்ப இருட்டாகவும் இருக்குது சார். இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஊட்டிடலாம். அது ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது சார். அப்போ இந்த காலத்தில் ஒன்றுமே இருக்காது. அங்கே ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் போகிறா இருந்தால் போய் வண்டிக்கிட்டே இல்லைங்க, வரேன். இது கிணறு சகோ, ரொம்ப பழமையான கிணறு. ரொம்ப பழமையான கிணறு பக்கத்துலலாம் போகக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ சகோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னால் ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா சகோ? ஸோ நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு நான் வீடியோவாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுவேன். ஸோ அதுக்காக நீ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனில் போட்டால் தான் எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் சகோ. ஸோ நம்மளோட பயணம் வந்து இதோட நிற்க போகிறதில்ல, தொடர்ந்து போய்கிட்டே இருக்க போகிறோம். வேறு லெவலில் வெறித்தனம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் ராவணனோட மண்டபம். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் சார். முங்கி இருந்தது தோண்டி எடுத்த கோயில் இது. பக்கத்தில் கடல் பக்கத்தில் தெரியும். சரிங்க, சரி பாருங்க. நான் போயிட்டு வரேன்யா. பார்த்துருங்க, பத்திரமா இருங்கய்யா.